கார்த்தி தீபா சரியில்ல, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. தீபா வந்து ஆஃபீஸ்க்குள்ளே வரப்ப அந்த யாரோ ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து மிரட்டிடுறாங்க. கார்த்தி வந்து வேலையை விட்டு தூக்கிடுறாங்க சின்னதாக போய் சொன்னனால. அதனால இப்போதைக்கு எந்த உண்மையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. கார்த்தி மாட்டுக்கும் உள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்கப்ப ராஜா மாட்டுக்கு உள்ளே போகிறாங்க. என்னடா எப்போ வருவாங்களா இல்லையா பல்லவிக்கு ஃபோன் பண்ணணுன்னே பல்லவிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி ஒன்றா ஃபோனை வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஃபோனை வந்து அப்படியே அவாய்ட் பண்ணுறாங்கன்னு தெளிவாக கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. வேறு வழியே இல்லை, எடுத்துடலாம்னு சொல்லி எடுக்கிறாங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரில. நேற்று நீங்கள் தானே சவால் விட்டீங்க, நான் எப்படி இருந்தாலும் வந்து பாட்டு பாடி சவாலை வந்து ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எதுக்கு இப்போ வராமல் இருக்கீங்க, உங்களை நம்பி தான் நான் சவுண்ட் இன்ஜினியர்லேருந்து எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன், பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. மீனாட்சிக்கிட்டே இந்த நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. நான் பார்த்துக்கிறேன் தீபா, ஒரு ஐடியாவோட வரேன்னு சொல்லி பரதா எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மீனாட்சி கால் பண்ணுறாங்க நம்ம தீபாவுக்கு. மீனாட்சி வந்து கூப்பிட்டனால கீழே இறங்கி வந்துடுறாங்க. குடுன்னு வந்து போயிட்டு பரதா வந்து யாரும் பார்க்கறதுக்குள்ளே கவர் பண்ணிடுறாங்க. கார்த்தி நான் வந்திருக்கேன்ப்பா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி, என்ன மீனாட்சி என்னை பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு வாசல் கூடி வந்தா ராஜா வந்து சவுண்ட் இன்ஜினியர் வந்துட்டாங்க. நான் அட்ரஸ் என்ன ஏது லொக்கேஷன்லாம் கொடுத்துட்ருக்கேன், நீ போய் பாருன்னொன்னே கார்த்தி மட்டும் வந்து பேச வராங்க. யார் இவங்க, இவங்க தான் பல்லவி. என்னது இவங்க தான் பல்லவியா, என்ன இவங்க என்ன திருப்பி வந்து ஏமாற்ற வராங்களா, என்னங்க என்னை பார்த்தா இழிச்சாவே மாதிரி தெரியுதா, நீங்கள் மாட்டு பல்லவின்னு சொல்லுவீங்க, நான் பார்க்கறதுக்கு என்ன கேன பையன் நெத்தியில் எழுதி ஒட்டியிருக்கான்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சார் என்னோடய வாய்ஸ் தானே சார் உங்களுக்கு வேணும், நான் பல்லவி, நேற்று நைட்டு ஃபோன் பண்ணி என்னென்ன பேசுனீங்கங்கிற எல்லாத்தையும் வந்து பிசுறு தட்டாமல் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம தீபா ஓகே, இருந்தாலும் எனக்கு உங்கள் மேலே சந்தேகமாக தான் இருக்குது. மீனாட்சி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு சின்ன ஒரு சந்தேகம், இவங்களுக்கோட வாய்ஸை வந்து ரெகனைஸ் பண்ண தானே நம்ம வந்து கேட்டிருந்தோம். இவங்க ஆல்ரெடி வந்து திரைக்கு பின்னாடி பாடியே பழகியிருக்காங்க. அப்படி இருக்க சூழ்நிலை முகத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லி இது கூட பாட்டமாக இருக்கலாம். ஏன்னா முகம் தெரிஞ்சிச்சுன்னா வெளியில் போகிறப்ப யார் வேணாலும் வந்து ரெகனைஸ் பண்ணி தரேன், அங்கீகாரம் தரேன்னு சொல்லி இவங்க பழைய வாழ்க்கையை பற்றி கேட்கலான்னு கூட இருக்கலாம்ல சார், இவங்க சொல்கிறது ஒரு முக்கியமான காரணங்கிற மாதிரி தீபா வந்து பேசுகிறாங்க. நீங்கள் பல்லுவீங்கிறத எதை வச்சு நான் நம்புறது, நான் வேணால் பாட்டு பாடுறப்ப நீங்கள் பக்கத்தில் இருங்க சார் 2 லைனு, உங்களுக்கு என்னோடய வாய்ஸ் தான் நல்லா தெரியும்னு சொன்னோன்னே, சவுண்ட் இன்ஜினியர் வந்துட்டாரா, வந்துட்டாரு, சீட்டில் தான் உட்காந்துருக்காரு, சரி நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடியோக்கு வந்துடுறாங்க. பாட்டு பாடுறாங்க. ஓகே தானே சார்னோன்னே, ஆமாம் நீங்கள் தான் பல்லவி, கச்சேரி செம்ம பிளாக் பஸ்டராக ஹிட் ஆகிடும், நீ எதுவும் கவலைப்படாதுன்னு சொல்லி ராஜா கிட்ட பேசிட்டு எல்லோரும் வந்துடுறாங்க. ஸ்னேகா வந்து பார்க்குறாங்க, இவெல்லாம் பாடுவாளா இல்லையான்னு தெரில. கார்த்தி மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு சொல்லும்போது எல்லார் நம்பிக்கையும் காப்பாற்றுற மாதிரி தீபா வந்து பிச்சு உதறிடுறாங்க. அந்த இடத்துல வேற